நம்ம வசனத்தை வாசித்தோம். அது சாப்பிட்ற ஒரு காரியமாக இருந்துச்சு இல்லைங்களா. பலவீனப்படுத்துகிற அதான் சிம்சோனை பொறுத்து பார்த்தோம். அவன் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் ஒரு பெண் அவனை பலவீனப்படுத்திட்டா. அதனால் அவனுடைய பலத்தை இழந்து போய் கடைசியில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாய் மாறிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை ஒரு பலமுள்ள ஒரு மனிதனாய்த்தான் வைக்க ஆசைப்படுகிறார். இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களில் தேவன் நம்ம பலவீனத்தோடு வச்சிருக்கணும்னு விரும்பவே மாட்டார். காலமெல்லாம் நீங்கள் நோவாக இருக்கணும், காலமெல்லாம் நீங்கள் கையேந்தணும், காலமெல்லாம் இப்படியே ஒரு வாழ்க்கை தான் வாழணும்னு ஆண்டவர் விரும்பவே மாட்டார். ஒரு நாள் வரும், ஒரு காலம் இருக்குது. அதனால் அதை நம்ம நினைக்கணும். சரிங்களா, என் வாழ்க்கை இவ்வளோதானா, இதோடு முடிஞ்சிருமா, இப்படித்தான் நான் வாழ்ந்து நான் முடிக்க போகிறேன்னா அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். அப்படின்னா கிடையாது. கர்த்தர் மேன்மையாய் வைக்கக்கூடிய காலங்கள் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. அதனால் இன்னும் ஒரு சில நன்மைகள் வராதுக்கு காரணங்கள் நாம் ஒரு சிலரை சேர்த்துக்கிறது தான். ஒரு சிலரோடு கூட தேவையில்லாத பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறதுனால தான் தேவன் சில நேரங்களையும் நம்மை சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில் பலவீனமாக வைக்க விரும்பவே இல்லை. அவர் பலனாய் வைக்க விரும்பி கொண்டிருக்கிறார். ஆமேன். நம்முடைய 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 சபையை பொறுத்தளவுக்கு, நம்முடைய குடும்பங்களை பொறுத்தளவுக்கு தேவன் ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். நான் கண்ட தரிசனம் அதுதான். ஏன்னா கேட்டால் நம்முடைய சபையில் இருக்க ஒரு குடும்பத்தையும் வீணாகவோ விருதாகவோ அவர் நடத்த போகிறதே இல்லை. ஆண்டவர் ஆசீர்வாதமாக தான் நடத்துவார். நீங்கள் மற்றவங்களாம் பார்க்காதீங்க, நம்மளுடைய சபையை பாருங்கள், நம்மளுடைய விசுவாசத்தை பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை மாத்திரம் பாருங்கள். மற்றவங்க 1000 சொன்னால் கூட அதில் காதில் வாங்கிக்காதீங்க. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ சமாச்சாரத்துக்கு வரும். சரிங்களா. அதனால் பலவீனம் உள்ளவர்கள் சபையில் இருக்காங்களான்னா இருக்காங்க. அவங்க எதில் பலவீனமாக இருக்காங்க கேட்டிங்கன்னா, விசுவாசத்தில் பலவீனமாக இருக்காங்க, சாப்பிட்ற காரியத்தில் பலவீனமாக இருக்காங்க. சரிங்களா. எப்படின்னா சில காரியத்தில் ஆவிக்குரியவர்கள் தான் ஆவிக்குரியவங்கன்னா பலவீனமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்காங்க. சில சரீரத்தில் நோய் கொண்டவர்கள் இருக்காங்க. சரிங்களா. அது சிலருக்கு போயிடு, சில வியாதி போகவே போகாது. ஆனால் எல்லாத்தையும் விட கொடுமையான வியாதி என்ன தெரியுமா? கோல் சொல்கிறது. இதெல்லாம் போகவே மாட்டேங்குது. காய்ச்சல் வந்தால் போயிடுதுங்க, காய்ச்சல் வந்தால் போயிடுது, இருமல் வந்தால் போயிடுது இல்லையா. பல்லு வலிச்சா கூட அது பல்ல பிடிங்கி போட்டாச்சுன்னா அதுவும் போயிடுது. ஆனால் இந்த கோல் சொல்கிற நோய் மட்டும் போகவே மாட்டேங்குது. குற்றம் கண்டுபிடிக்கிற நோயும் போகவே மாட்டேங்குது. யாரையாவது குறை சொல்லணும், யாரையாவது குற்றப்படுத்தணும், யார் குடும்பத்தையாவது வம்புக்கு இழுக்கணும். இதுதான் பெரிய பலவீனம். நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய பலவீனம் என்ன தெரியுமா? பணம் இல்லைங்கிறது இல்லை, சரீரத்தில் வியாதி இல்லை, எதையாவது ஒன்று குறை சொல்லிக்கிட்டு, எதையாவது ஒன்று வம்புக்கு இழுத்துக்கிட்டு, இது பெரிய பலவீனங்க. இது பெரிய சாபக்கேடு. இந்த பலவீனத்தை ஆண்டவர் சொல்லுவார் வசனத்தில். ஆனால் நம்ம கீழ்ப்படிஞ்சா தானே. கீழ்ப்படியலான்னு என்ன பண்ணுவார்? அவர் கண்டுக்காமல் போயிடுவார். உனக்குரியதை நீ பார்த்து கொண்டு போயிடுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைங்க ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தில் போய் சிக்கிக்காதீங்க. ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நீங்கள் அப்படி பழகிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்கள் குறை சொல்கிறவங்களாவே மாறிடுவீங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறவங்களே மாறிடுவீங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே அதுலேருந்து நம்ம ஒதுங்கிட்டோம் வச்சுக்கிறதுனா எனக்கு தேவையில்லை, ஏசுனார் இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை சார்ந்து வாழ கற்றுக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், இதுக்கான கவலையே பட மாட்டோம், இதை பற்றி யோசிக்க மாட்டோம். அவங்க குடும்ப விஷயம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க வியாபார விஷயம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, அவங்க ஊழிய விஷயம் அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கு எனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் சிலர் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. எதையாவது ஒன்று போட்டு வாயில் போட்டு மெல்லணும். அப்படித்தான் சிலர்